வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரிப்பன் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம நார்மலா நம்ம வீட்டுல அரைச்ச பச்சரிசி மாவு தான். நான் ஊரெல்லாம் வைக்கல, நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு அரைச்சது தான். நம்ம ஃப்ரைக்கெல்லாம் போடுவோம்ல, வீட்டுல தச்சமயத்துக்கு வச்சிருப்போம்ல, அந்த மாவு தான். அது நம்ம 3 டம்ளர் போட்டுக்கலாம். நீங்க இதுக்கு மெனக்கிட்ட அரைக்கவே வேண்டாம், அந்த மாவே போதும். 2 இது 3 டம்ளர் போட்டாச்சு. 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வறுத்து நல்லா அரைச்சிட்டு, நான் மிக்சில தான் அரைச்சி நல்லா ஜலிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன், ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா கையில வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பசஞ்சுக்கோங்க, நிறைய தண்ணி முதல்ல ஊற்றிடாதீங்க. நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன், நம்ம கடைசியா கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க போதும். இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த அளவு தான் இருக்கணும். இதை விட தண்ணியாவும் ஆயிடக்கூடாது, திக்காம ஆயிடக்கூடாது. அந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். கையில பிடிக்கும் போது நல்லா நல்லா பிடிக்கிறதுக்கும் வரணும், ஆனா அதே டைம்ல நல்லா மித்துன்னு இருக்கணும். நம்ம உலக்குல கொஞ்சமா எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம பிழிஞ்சிடலாம். ரவுண்டா பிழிஞ்சிருங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க. கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம், அதுக்கப்புறம் மாத்தி போடலாம். இந்த எண்ணெய் சலசலப்பு கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம மாத்தி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் கழிச்சு போட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப இந்த கலர் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம அடுத்த இது போட்டுடலாம். இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதும், நம்ம இதுக்குன்னு மெனக்கட வேண்டாம். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.